ஒருத்தரால மட்டும் எப்படி இப்படியெல்லாம் நடிக்க முடியுது அப்படின்னு ஒவ்வொரு படம் மூலமா நம்மள பிரமிப்புலையும் வியப்புலையும் ஆழ்த்துறாரு. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழணும். தமிழ் சினிமாவின் பொக்கிஷம், நடிப்பு வெறியன், தங்களானின் தங்களான் சியான் விக்ரம் அவர்கள். பித்து பிடித்தவராய், கண் தெரியாதவராய், குழந்தை குணம் கொண்டவராய், உடம்ப ஏத்தணுமா, உடம்ப குறைக்கணுமா, கட்டுமஸ்தா மாறணுமா, இல்ல ஒரே நேரத்துல பல வகையான நடிப்பு திறன்களை காட்டணுமா, எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு நம்மள மெய் சிலிர்ப்புக்கு ஆளாக்குனவரு சியான் விக்ரம். விபத்துல காலை எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர் சொன்னாலும் மனம் தளராம பல கரடு முரடான பாதைகளை கடந்து வந்தவர் சியான். அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்டா என் காலை உடைச்சேன். தங்களான் மாதிரியே கால் உடைஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னு. நான் நடப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியும். ஏன்னா டாக்டரே சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும். நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல. நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன். அவர் கடந்து வந்த பாதையை விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் என் ரசிகர் ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ அது என்டர் பண்ணக்கூடாது, மன்னிச்சிருக்கேன். ஒரு ரசிகனா என்னால் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்குலாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கிடையாது. சியான் விக்ரம் 1966ஆம் ஆண்டு பிறந்தவர். கென்னடி விக்ரம் அப்படின்றது இவருடைய இயற்பெயர். இவருடைய தந்தையான வினோத்ராஜ் நிறைய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்திருக்காரு. குணச்சித்திர நடிகரா தமிழ் சினிமால நடிச்சவரு. இவங்களுடைய தாயார் ராஜேஸ்வரியுடைய சகோதரர் தான் பிரபல நடிகரும் ப்ரொடியூசருமான தியாகராஜன் அவர்கள். நடிகர் பிரசாந்தும் நடிகர் விக்ரம் அவர்களும் நெருங்கின உறவினர்கள். இருந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியிலேயே விடாம போராடி ஜெயிச்சு காட்டினவரு சியான் விக்ரம் அவர்கள். 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே இருந்தே நடிப்பு மேல ஆசை வந்ததால அதுக்காகவே தன்னை தயார்படுத்திக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு விக்ரம். நடிப்புக்கு தேவையான எல்லா கலைகளுமே கற்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. நாடகங்கள்ல நடிக்கிறது, அதுக்காக அப்பவே விருதுகளை வாங்கி இருந்திருக்காரு. சினிமால வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தருவாயில தான் ஒரு விபத்துல இவரு 3 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இவருடைய காலையை எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர் தெரிவிச்சிருந்தாலும் மனம் தளராம அதை எதிர்த்து போராடினவரு சியான் விக்ரம். 23 அறுவை சிகிச்சைகள் செஞ்சு 3 ஆண்டுகள் நடக்க முடியாம இருந்து அதுக்கப்புறம் ஓராண்டுக்கு மேல கைத்தடி உதவியோட நடந்து அதுக்கப்புறமா தன்னுடைய திறமை மூலமா சினிமால ஜொலிக்க ஆரம்பிச்சாரு. 1990ஆம் ஆண்டு என் காதல் கண்மணி திரைப்படம் மூலமா திரையுலகுக்கு அறிமுகமானாரு. மலையாளம், தெலுங்கு உட்பட இந்த மொழி திரைப்படங்களையும் இவர் நடிச்சிருக்காரு. 1992ஆம் ஆண்டு எஸ்.பி. முத்துராமன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த காவல் கீதம், பி.சி. ஸ்ரீராம் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த மீரா உட்பட இந்த திரைப்படங்களை நடிச்சு தன்னுடைய திறமையை காட்டியிருந்தாரு. தொடர்ச்சியா விடாமை ஒரு முயற்சி செஞ்சு 1999ஆம் ஆண்டு பாலா அவர்களுடைய இயக்கத்தில் வந்த சேது திரைப்படம் இவருடைய கெரியர்ல ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. இவருடைய நடிப்பை பார்த்து தமிழ் திரையுலகமே மிரண்டு போயிடுச்சு. அதிலிருந்து தான் சியான் விக்ரமா தமிழ் மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சாரு விக்ரம் அவர்கள். அதிலிருந்து எண்ணிலடங்கா விருதுகள், தேசிய விருது, பிலிம்பேர் விருது, சைமா விருதுகள்னு விருதுகள் பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. சேது, காசி, பிதாமகன், அந்நியன், கந்தசாமி, தெய்வ திருமகள் உட்பட இந்த மாதிரி பல திரைப்படங்கள் இவருடைய நடிப்பு திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்கிட்டு வருது. இந்த கதாபாத்திரங்களை இவரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு நிரூபிச்சு காட்டியிருக்காரு. ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் தன்னுடைய கடின உழைப்பை போட்டு தன்னுடைய உடலை வருத்தி திரைப்படத்துக்காகவே தன்னை டெடிகேட் பண்ணவர் தான் சியான் விக்ரம். இதை எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இப்போ தங்களான் திரைப்படத்துல இவர் நடிச்சிருக்கிறத பார்த்து மக்கள் பிரமிப்புல ஆழ்ந்திருக்காங்க. இன்னும் இவருடைய நடிப்புல இந்த மாதிரி பல பிரம்மாண்டங்களையும் ஆச்சரியங்களையும் நம்ம பார்க்கிறதுக்காக காத்திருக்கணும். தொடர்ந்து இவர் இதே போல நிறைய கதாபாத்திரங்களை கொடுத்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்க நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம்.